அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் ஸ்டார் வேட்பாளர்கள் வாங்கிய வாக்குகள் மற்றும் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் இந்த தகவல் குறித்த முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தொலைக்காட்சி விவாதங்கள்ல நாம் தமிழர் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி எந்த ஒரு இடத்துலயுமே தோத்து போயிட விடாம நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றியை நிலைநாட்டிட்டு வந்த ஒரு நபர் தான் இடுமோனம் கார்த்தி. இவர் வேதாரண்யம் தொகுதியில மக்களிடையே எந்த அளவுக்கு வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா 10,396 வாக்குகளை வாங்கியிருக்காரு. அதாவது 6% வாங்கியிருக்காரு. வேதாரண்யம் தொகுதியின் மக்களுடைய ஒரு நம்பிக்கையை சம்பாரிச்சு கிட்டத்தட்ட 10,000 ஓட்டுகளை இடுமோனம் கார்த்தி வாங்கியிருக்காரு. வேதாரண்யம் பகுதியில் எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் முதல் நாளாக வந்து நிக்கிறதும் மக்களுடைய வீடு வீடாக சென்று நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டதுல இருந்து நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வேதாரண்யம் தொகுதியில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு இடுமோனம் கார்த்தி பாத்தீங்கன்னா அயராது பாடுபட்டார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அம்பாசமுத்திரத்தில் களமிறங்கி இருந்தாரு நத்தம் சிவசங்கரன். இது இவருக்கு புதிய தொகுதியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 14,906 ஓட்டுகளை வாங்கியிருக்காரு. அதாவது 7% ஓட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த 10,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளி அதிமுக 65,000 ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். இந்த 15,000 ஓட்டுகள் அப்படின்றது சிவசங்கரனுக்கு அம்பாசமுத்திரத்தில் கிடைச்சிருந்தது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை நத்தம் தொகுதியிலே நின்று இருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக இவர் வெற்றி பெற கூட நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அடுத்தது ஆர்கே நகரில் சுற்றுச்சூழல் பாசறையின் தலைவியான வெண்ணிலா தாயுமானவன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,364 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. இவங்க அதிகமான களப்பணியில ஈடுபட்டு இருந்தாலும் இந்த ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பணமும் புகழும் தான் அதிகமாக சுழன்று இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. புதிதாக வேட்பாளராக களமிறங்கிய வெண்ணிலா தாயுமானவனுக்கு 5,364 ஓட்டுகள் அப்படின்றது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு புரட்சி அப்படின்னே சொல்லலாம். வில்லிவாக்கம் தொகுதியில ஒரு திருநங்கை வேட்பாளரான சீமான் அவர்கள் இறக்கி இருந்தது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக தான் பார்க்கப்படுது. வில்லிவாக்கம் வேட்பாளரான ரோஷினி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 4,310 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ரோஷினி. இவங்களுடைய இந்த ஓட்டு அப்படின்றது முழுக்க முழுக்க தாய்மார்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வில்லிவாக்கம் தொகுதியில அவங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்ன விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்னு மக்களுக்கு எடுத்துரைத்த எல்லா பொதுக்கூட்டங்களிலுமே பெண்கள் கூட்டமே அதிகமாக இருந்துச்சு. பெண்களுடைய ஆதரவும் ரோஷினிக்கு அதிகமாக இருந்துச்சு. இயக்குனரும் தமிழ் தேசிய ஆர்வலருமான மு களஞ்சியம் 1000 லைட் தொகுதியில கிட்டத்தட்ட 3,717 ஓட்டுகளை வாங்கியிருக்காரு. அடுத்து ராணிப்பேட்டை தொகுதியுடைய வேட்பாளரான தாரிகா சல்மான் பாத்தீங்கன்னா நிறைய விவாதங்களை நம்ம பார்த்திருப்போம். எல்லா விவாதங்களிலுமே தொடர்ச்சியாக திமுக அதிமுக தாவேகாவை ஓட விட்ட ஒரு நபராக தான் தாரிகா அந்த டைம்ல இருந்துட்டு இருந்தாங்க. இவங்க ராணிப்பேட்டை தொகுதியில 7,236 ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய ஓட்டு முழுக்க முழுக்க இவங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுமை இல்லாம ரொம்ப எளிய குடும்பத்தில இருந்து வந்து எல்லா விவாதங்களிலுமே கலந்துட்டு நாம் தமிழ் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையுமே பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஈர்த்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் பயணத்தின் போது முன்னாள் அமைச்சரான மனோ தங்கராஜ நேரெதிரே சந்திச்சு அவரிடம் விவாதம் வச்சு ரொம்பவே ட்ரெண்டாக மாறி இருந்தார் ஹிம்லர். இவர் கிள்ளியூர் பகுதியில கிட்டத்தட்ட 12,766 ஓட்டுகளை வாங்கியிருக்காரு. 7.19% ஓட்டு வாங்கி இருக்கக்கூடிய இவர் பாத்தீங்கன்னா கிள்ளியூர் பகுதியில என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே மக்களோடு மக்களாக களமிறங்கி போராடிய ஒரு காரணத்தினால கிட்டத்தட்ட 12,764 மக்கள் ஹிம்லருக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியின் புரட்சிகர செயலுக்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக வனக்காவலின் மகளான வித்யா வீரப்பனை பாத்தீங்கன்னா மேட்டூர் தொகுதியில சீமானவர்கள் வேட்பாளராக நிறுத்தியிருந்தாரு. இவங்களை நம்பி கிட்டத்தட்ட 7,109 வாக்குகள் வந்திருக்கு. மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வித்யா வீரப்பன் மேட்டூர் தொகுதியில பல விஷயங்களை பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கு மக்களே நிறைய மக்கள் கருத்துலையும் பேசியிருக்காங்க. இவங்களுடைய தோல்வி அப்படின்றது பல குடும்பங்களை உண்மையிலேயே பல குடும்பங்களை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வித்யா வீரப்பன் மேட்டூர் தொகுதியில ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு பல மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும்போது விஜயோடைய அலை அப்படின்றது இவங்களை அதிகமாகவே பாதிச்சிருக்கு. நம்ம அதிகமாக பார்த்த ஒரு முகமான ஃபாத்திமா ஃபர்கானா நாகப்பட்டினம் தொகுதியில 5,348 ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. இவங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசிய பல வீடியோக்கள் ரொம்பவே ட்ரெண்டாக மாறி தாவேகாவை இவங்க எந்த அளவுக்கு கதிகலங்க வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். அடுத்து கீழ்வேலூர் தொகுதியின் வேட்பாளரான கார்த்திகா 8,069 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. கார்த்திகா ட்ரெண்டிங் கார்த்திகா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பகுதியில் அவங்க பண்ண பிரச்சாரங்கள் ஒவ்வொன்றுமே அதிகமான ட்ரெண்டிங்காக யூடியூப்ல பார்க்கப்படுச்சு. அது மட்டும் இல்லாம பெரியாரே எங்களுக்கு மண்ணா அப்படின்ற விமர்சனத்தை அதிகமாக முன்வச்ச நபர்கள் ஒருவராக கார்த்திகா பார்க்கப்படுறாங்க. அடுத்து பாபநாசம் தொகுதியின் வேட்பாளரான அனீஸ் பாத்திமா இவங்களுக்கு நடந்ததுதான் உண்மையிலேயே ஒரு கொடூரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 8 மாத கர்ப்பிணி பெண்ணு கூட பார்க்காம வாக்குப்பதிவை நேர்ல கண்காணிக்கிறதுக்காக வந்த அனீஸ் பாத்திமாவை அங்கிருந்த திமுக குண்டர்கள் தாக்கி இருந்தது ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருந்துச்சு. இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட 9,604 ஓட்டுகளை அனீஸ் பாத்திமா வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம்ன்றது சீமானை ரொம்ப கோவப்படுத்தினது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தினால நாம் தமிழ் கட்சியினர் எதனாலடா எங்களை இவ்வளவு அடக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அதிகமாக எழுத்திருந்தாங்க. அடுத்து பல்லாவரம் தொகுதியின் வேட்பாளர் கார்த்திகேயன் பாத்தீங்கன்னா களப்பணியில ஆரம்பிச்சு சோசியல் மீடியா வரைக்குமே எல்லா இடங்களிலுமே நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அயராது பாடுபட்டாரு. அப்படி பாடுபட்டதுடைய பலன் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,065 ஓட்டு வாங்கியிருக்காரு. பல்லாவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 14,000 மக்கள் இவரை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம். ஒரு முதல் தடவையாக வேட்பாளராக நிற்கக்கூடிய
கார்த்திகேயனையும் நாம் தமிழர் கட்சியும் நம்பி கிட்டத்தட்ட 14,000 மக்கள் பல்லாவரத்துல இருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது.